மெம்பர்ஷிப் வந்துடுங்க. கோல்டு மெம்பர்ஷிப் போட்டுடலாம் இன்றைக்கி. வெரி ஸ்பெஷல், கம்மி தான் ஆக்சஸ். அது நீங்கள் எல்லோரும் ஜாயின் பண்ணலாம். ரொம்பவே லோ காஸ்ட்டு தான் அது. உங்கள் ஸ்பெஷல் லைவ் வீடியோவை ட்விட்டரில் ஃப்ரீயாகவே பார்த்தீங்களா? அப்படியா? ஓகே. அதெல்லாம் பழசு, கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதே. பழங்கதை, பழங்கஞ்சி ஆறுன கஞ்சின்ற மாதிரி பழைய சொத்தையை போட்டு குண்டாங்களை உருட்டிகிட்டு இருக்காங்க. நீங்களும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இன்னமும் அதையே பார்த்துட்ருக்கீங்க. அதை விட இப்போ ட்ரெண்டிங்லாம் நிறையவே போயிட்டுருக்கு. இங்கே ஜாயின் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் ஃபேக் ஐடி. சரியா? ஹலோ தங்கச்சி, என்ன நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? மோனி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஓ, என்ன ஆச்சு? வாட்டர் குடிங்க. ஸ்டொமக் பெயின். இப்போ தான் வெந்தயம் 3 இட்லி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெந்தயத்தை வாயில் போட்டு வந்திருக்கேன். மோனி, வயிற்று வலிக்குது திடீர்னு. பாப்ஸ், ரொம்ப பசி இருந்தால் கூட வயிறு வலிக்கும். டைமுக்கு சாப்பிடுங்க. அது 9:30 மணி இருக்குமா? அப்போ தான் இட்லி அடுப்பில் ஊற்ற போனாங்க. அதுக்குள்ளே நான் இங்கே லைவுக்கு வந்துட்டேன். அப்புறம் 1 மணி நேரம் லைவ் முடிஞ்சிச்சு. நீங்களே பார்த்தீங்களே. அதனால தான் ஃபஸ்ட்டு 8 மணிக்கு சுட்டிருந்தா ஓகே. ஏன்னா நாங்களும் அப்போ தானே வீட்டுக்கு வந்தோம். அதுதான் கொஞ்சம், அதாவது இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு உட்காரவும் அப்படியே மாறி இருக்கு. அதேமாரி வயிறு கூட உப்புசமாக இருக்குது கொஞ்சம். ஏதோ எனக்கு அதான் பேக் பெயின், முதுகில் வந்து நின்றுட்டு ஒரு 2 நாளாக வலி அவஸ்தை. சொன்னல, எனக்கு தெரிஞ்ச அந்த வலி இப்போ வயிற்றுல இறங்கியிருக்குமான்னு தெரியல. உங்கள் வீடியோ வச்சு நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிறார்கள். ஆமாம் பாலா, எக்கச்சக்க பேர். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. செல்லம், இந்த சேனலில் மட்டும்தான் இருக்கேன். அப்படியா? அந்த சேனல் இல்லையா? கொஞ்சம் ஹாட் டால்க் வேறு இதில் போயிடுச்சு. ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 23 நிமிஷம் ஆயிடுச்சு லைவ். டாக்டரை பார்த்தாங்களா? இல்லைடா. டயத்துக்கு சாப்பிடு, பழகு. ரொம்ப லேட்டாக சாப்பிட்டேன். ஆமாம் செல்லும், சாப்பிட்டுட்டு தான் லைவுக்கு வருவேன். கொஞ்சம் அதான் சொன்னல, நான் லைவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அங்கே இட்லியே ஊற்றுனாங்க 10 மணிக்கு தான். வீட்டில் அரைச்ச மாவு புளிக்கல. சரி, கடை மாவு வாங்கிட்டு வந்தோம். ஒரு அதான் இப்போ தானே சாப்பிட்றேன் கடை மாவு. அது கூட வண்டியில் வரும்போது சிக்கன் ரோல் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்தேன். அது பயங்கர எண்ணெயாக இருந்தது. அப்போ என் வீட்டுக்கார் வேணான்னாரு. எனக்கு தான் அந்த சிக்கனு சமோசாலாம் பார்த்தா வாய் ஊறும். அப்புறம் 2 சிக்கன் ரோலு, ஒரு கட்லெட்டு. அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நினைக்கிறேன். இப்போ தான் என் ஹஸ்கிட்ட கேட்டேன், அந்த சிக்கன் ரோல் ஏன் வாங்கி தின்னு தெரியல, எனக்கு இந்த இடம்லாம் வீங்கி போன மாதிரி இருக்குது, வலிக்குதுங்கிறாங்க. நல்ல கடை தான், கடைலாம் நல்ல கடை தான். நீ சாப்பிடாம இருந்தேன்னா நான் உன் கூட பேச மாட்டேன். ஓய்யோ என் தங்கமே. டிஆர், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செல்லவோ. உங்கள் ஹஸ்பண்டு லைவ் வரலையா? அவர் வந்து என்னம்மா பண்ண போகிறாரு? அவர் வந்து எதை காட்ட போகிறாரு? கால் முடியவா, நெஞ்சு முடியவா? கரடினாலாம் பேர் கரடின்னு உடம்பு ஃபுல்லாக முடிதாம்மா. அதில் வேற முடியெல்லாம் எனக்கு கொட்டி போச்சு ஒன்னால. நான் என்ன பண்ணேன், எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்படியே அந்த காலில் இருக்கிற முடி தான் பிடிச்சி தொடையில் உள்ள முடி இப்படி இழுப்பேன். ஏய் உரி கத்துவான். எனக்கு வர்ற வரைக்கும் நான் கில்ல மாட்டேன், அடிக்க மாட்டேன். அந்த கையில் உள்ள முடி காலோட பிடிச்சி இப்படி இழுப்பேன். நான் சில நேரம்லாம் பிடிச்சி இழுத்துட்டு ஓடி இருக்கேன். சிப்பி 922 குடைக்குள் மழை ஒரிஜினல் சேனல். ஆமாம் தங்கம், ஆமாம் செல்லம், நானும் ஆமாம் சொல்கிறேன். நீங்கள் என்ன காய்ஸ், கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டக்குன்னு பார்த்துட்டு சீக்கிரம் தூங்கிடலாம். டக்குன்னு ஜாயின் பண்ணியா? வெரி ஸ்பெஷல் இன்னைக்கு. ஹார்ட்டின் தெரியலையா நிலா? ஹார்ட்டின் போடலை தங்கம். இந்த லைவில் இருக்கவங்களுக்கும் ஃபஸ்ட்டு சேனலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. இந்த லைவில் இருக்கவங்களுக்கும் ஃபஸ்ட்டு சேனல் டிஃப்ரென்ஸ். உண்மைதான் மோனி, உண்மைதான். எப்படி, எதை வச்சு சொல்கிறீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க திடீர்னு? சரோ, நான் சொல்ல மறந்துட்டேன். சரோ வந்து மெம்பர்ஷிப் லைவுக்கு வந்தாங்க. ஆமாம், அதுக்குள்ளே அப்புறம் போயிட்டாங்க. உடம்பு முடியலையா என்னன்னு தெரில. நான் வேறு லைவில் கொஞ்சம் இது ஃபோக்கஸ் பண்ணதுனால அவங்ககிட்ட பேச முடியல. அப்புறம் செல்லம், என்னால் தான் அந்த சேனலை ஜாயின் பண்ண முடியல, உனக்கு தெரியாதா? மோனிஷ் ஹேர் ஸ்டைல் என்னையா நான் டிஃப்ரெண்ட்டில் இருக்கேன்னு சொல்கிறீங்களா? அந்த சேனலுக்கு இந்த சேனலுக்கோ? ஓகேடா பட்டு. அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு, இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சா? ஓகே. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
சிப்பி 922 குடைக்கல் மழை யூடியூபில் மட்டுமே. எவ்வளோ நேரம் தேடுறது லைவ்ல சிப்பி உன் உன் கண்கள் என்னை கொல்வது போல் உள் பேச்சும் என்னை கொல்கிறது. அப்படியா? மெம்பர்ஷிப் கார்டு பண்ணால் என்ன யூஸ்? தளபதி சஜிதா, ஹாய் சஜிதா. இந்து ஹாய் இந்து. சரோ வந்திருக்காரு. சரோ ஒர்க்கு முடிஞ்சதும் நாங்கள் மிஸ் பண்ணோம். சரோ ப்ரோ வந்திருக்காரா? அவரோட கமெண்ட்ஸே கண்ணில் படலையே. ஒரு ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. அப்புறம் ஹாய் டார்லிங், ஹாய் லக்ஷ்மணன், சஞ்சய், ஹாய் சஞ்சய், ஹரிஷ், ஹாய் ஹரிஷ், ஐ லவ் யூ டூ செல்லுங்களே. காய்ஸ் லைவ் அப்படியே பார்க்காதீங்க, கொஞ்சம் லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலே தெரியுது பாருங்க சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கொடுத்துக்கோங்க செல்லுங்களே. இந்துமதி, ஹாய் இந்துமதி. இன்னைக்கு கோல்டு லைவ் வரேன், ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க இன்னைக்கு கோல்டு மெம்பர்ஷிப் லைவ், ரெடியாக இருந்துக்கோங்க. ஹாய் அக்கா, இப்போ ஆஃபர் போடுவீங்களா? இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டாக்கா, இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டா நான் இன்னைக்கு நைட்டு இப்போ இந்த லைவை முடிஞ்ச உடனே இதில் இருக்கிற கோல்டு ஆக்சஸை கொஞ்சம் லெவலில் கூட்ட போகிறேன். ஆனால் இப்போவே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் லெவலை கூட்டினா கூட நீங்கள் அதிலே தான் இருப்பீங்க 31 டேஸ்க்கு. ஓகேவா? இன்றைக்கி ஜாயின் பண்ணுறதை விட்டுட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்றைக்கி ஒரு 400க்கு மேலே இன்றைக்கி ஏறிடும். லெவலை கூட்ட போகிறேன். நான் என்ன பண்ணேன், லெவலை கூட்டிட்டு தான் லைவ் ஆன் பண்ணலான்னு வந்தேன். மறந்தாப்பில் டக்குன்னு எப்பவும் போல் லைவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ லைவ் முடிஞ்சு மெம்பர்ஷிப் முடிஞ்சதுமே லெவலை கூட்ட போகிறேன். கோல்டு இப்போ இருக்கிற கோல்டை விட எக்ஸ்ட்ரா கூடிடும் நாளைக்கெலாம் பார்க்கும்போது. பாப்ஸ், நீங்கள் சொன்ன அந்த லைவில் கூட செம்ம வியூஸ் உங்களுக்கு இல்லை. எல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு அவங்க சேனலில் நல்லா கொண்டு போகிறாங்க. உங்களுக்கு புரியல? ஆமாம் உண்மைதான் பாப்ஸு. அக்கா கொஞ்சம் எழுந்துங்களா? ஹாய் அக்கா, ஹாய் ராஜேஷ், ஹாய். இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதிகம் சரும். நிலா கோல்டு இந்தியா வரேன். ஆமாம், இன்னைக்கு தான் விக்கத்தை பாரு. ஐயய்ய கோல்டு லைவ் இருக்கு. ட்ரீம் வெக்கேஷன் ஸ்பாட்டா? நான் ட்ரீம்னு யூடியூப் கேட்குறாங்க, ஆனால் நான் வந்து ட்ரீம்னு எனக்கு ட்ரீம் ஞாபகம் வந்துடுச்சு. ட்ரீம் வந்து தூங்க போகிறேன்ட்டு போயிட்டாங்கல்ல, பாவம் நேற்று ஃபுல்லாக கண்ணு முழிச்சு ஒருக்கான். க்ரீன் வீஸ் இருக்கும் மெம்பர்ஷிப் பாவம் கருவாச்சி. நிலா அளவை விட அதிகமாக கோல்டு ரேட்டா? இல்லை இப்போ கோல்டு வந்து 12,460 ரூபா, 50 ரூபா இன்னையோட விலை. நான் ஈவினிங் பார்க்கும்போது வந்து ஒரு கிராம் வந்து 12,400 சொச்சம். ஒரு பவுன் வந்து 99,680 ரூபா ஒரு பவுன். அப்போது நம்ம கடையில் போயிட்டு நம்ம ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு நம்ம ஜுவல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா எப்படி போனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 1,32,000, 1,33,000 பர்சன்டேஜ் பொறுத்து போடுவாங்க. ஒரு 7% நீங்கள் ஒரு ஜுவல்ஸ் எடுக்கிறீங்கன்னா 1,20,000 கூட முடிய வாய்ப்பு இருக்குது. அதுவே நீங்கள் 18%, 17 இந்த மாதிரி டிசைன் பார்த்து எடுத்தீங்கன்னா டிசைனுக்கு பர்சன்டேஜ் கூடும். அப்படி கூடும்போது உங்களுக்கு காசு 1,40,000 கூட ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உன் தந்தையின் நிலா சிலையை வடிச்சிருக்கிறான். அப்புறம் மெம்பர்ஷிப் கார்டு வெரி ஸ்பெஷலுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஜாயின் பண்ணி ஒரு 8 பார்த்துக்கோங்க. போய் சொல்லாதடி, 70 கிலோ கோல்டு ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆஹா பிரபு, ரோட் லைன் தானே, நேம் வேறு மாற்றிட்டேன். நிலா செயின் புதுசா? இல்லைடா, பழசு தான்.
இட்லி சாம்பார் ப்ரோ. வாங்க சார், வந்துட்டீங்களா? வாங்க செல்லம். இந்து ஹாய் செல்லக்குட்டீஸ். லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல். கொடைக்கல் மழை லைவா? ஆமாங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா? சாரி சூப்பர் க்யூட்டா. சார் அப்புறம் எங்களும் வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்களா? பதம் பார்க்கவா? பதம் பார்க்கணுமா? இம்ரான் ஹாய் இம்ரான். 100வது லைக் யார் போட போகிறீங்க? நிலா கிட்ட ஒரு கிஸ் கிடைக்கும். 100 லைக் 1000 லைக்கெல்லாம் போட்டு கிஸ் கொடுத்தாது ஒரு நேரம் லைவில். ஆமாம், ஒரு டைம் அதுவும் ஃபன்னாலாம் போயிருக்கு நம்ம சேனலில் ஒரு 4 மந்த்துக்கு முன்னாடியில். அப்புறம் உங்கள் வாய்ஸு சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸ்ரீனா, தேங்க்யூ. அடையே கள்ளி எந்த பேரில் வந்தாலும் கண்டுபிடிச்சிடுறியே. ஆமாம், இவர் ஒரு பெரிய ஆள். இவர் மண்டை மேலே உள்ள கொண்டையை மறைக்காத மாதிரி அதே டீப்பிலே வந்துட்டுருக்கான். இதில் வேற ரிப்ளே வரலை. சொல்லுங்க அருண். இந்தோ சொல்லுங்க. மோப்பு செயின் சூப்பர் அம்மம்மா. இது சாதா இதுமா. இது வந்து ஷாப்பில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறது. கிட்டத்தட்ட இது 2 இயர்ஸாக அப்படியே பில்லோடே கடந்துச்சு. இன்றைக்கி தான் அது பிரித்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டேன். சாதா இதுதான், கோல்டு கிடையாது, சாதா இது. க்ளோஸ்அப்பில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். காமிக்கவா? க்ளோஸ்அப்பில் பார்க்க யாரெல்லாம் ரெடி? பாருங்கள், இந்த மாடல்ஸ் கவரிங்கில் தான் இது வரும். தெரியுதா? அப்படியே திருப்புறேன் பாருங்கள். கவரிங் சும்மா ஒரு ஃபேஷனுக்காக போட்டிருக்கேன், அவ்வளோதான். கோல்டு விற்கிற விலையிலலாம் நம்மளால் ஒரிஜினல் கோல்டு போட முடியுமா? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உண்டியில் போட்டாச்சு. எனக்கு நீங்கள் பேசுகிறது பிடிச்சிருக்கு. அருண் பிரகாஷ். அப்படியா? லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. சீக்கிரம் ஜாயின் பண்ணால் சீக்கிரமாகவே மெம்பர்ஷிப்புக்குள்ளே போயிடலாம். ஒன்றால் தான் அதுவே அழகாக தெரியுதமோ. ரேஷன் கார்டு இல்லை, ரோட்டில் போகிறவன் அறுத்துட்டு போறியா நீ பயத்தில்? ஸ்டாப், நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட்ஸ் சவுண்டு ஏன்னா காப்பி ரைட்ஸ் விழுந்துடும் டக்குன்னு. அதனால் பதிஞ்சிச்சுன்னா காப்பி ரைட்ஸ் வந்துடும், தான். அப்புறம் கேட்குறது கவரிங் தான், ஆனால் காமிக்கிறது கோல்டு. காட்டுறது கவரிங் தான், ஆனால் ரெண்டும் ஒன்று தானே. காட்டுறது கவரிங்கு, காட்டுறது கோல்டா? என்ன சொல்ல வரீங்க? அப்போது ஒரு குடி கொடுக்குறவரா? குடியா? என்ன குடி? அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் எப்படா வரும்னு இருக்கு, எப்போ வருஷம் பிறக்குன்னு இருக்கு எனக்கு. இந்த 2026 பிறந்தது, ஐயோ ஐயோ, என் லைஃப்பில் ரொம்ப பெரிய சோக காட்சிகளெல்லாம் இந்த இயரில் தான் நடந்துச்சு. இந்த மாதிரி இயரெல்லாம் என் லைஃப்பில் வரவே கூடாது. 2022வும் 2026 என் லைஃப்பில் மறக்க முடியாத சம்பவங்கள் எல்லாமே இதில் நடந்திருக்கு. துயரங்கள் துக்கங்கள் அத்தனையும் 2022 26 என்னுடைய அப்படியே 23 வரும்போது அவ்வா ஒரு பெருமூச்சு விடுற மாதிரி இருந்தது. ஒரு சுச்சுவேஷன் அப்படி மாறிச்சு. லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துட போகிறீங்க. நம்ம சேனல் லைக் ரொம்ப கம்மியாக இருக்குது. டபுள் டப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? யாரெல்லாம் மேலே தெரியுற சப்ஸ்கிரைபை தொட்டு சப்ஸ்கிரைப் கொடுங்க கைஸ். எல்லாம் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க செல்லக்குட்டீஸ். பாப்பம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா? சப்ஸ்கிரைபே பண்ணலையே, அப்படியே இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் லைவ் யாரும் பார்க்கலையா? எல்லாம் இருக்கிற பழைய ஆட்களே லைவ் பார்த்துட்ருக்கீங்களோ? புதுசாக யாரும் லைவ் பார்க்கலையா? புதுசாக பார்க்குறவங்க லைவ் பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணிவிட்டு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டை போடுங்க. இனிமே தான் 2025 சாரி மறந்துட்டேன். இந்த 2025யும் 2022ம் ரொம்பவே சோகமான வருஷங்கள் எனக்கு. ஓகே ஓகே ஓகே, சாரி ஓகே ஓகே. ஐ எம் ஃப்ரம் மலேசியா. யூ ஆர் கம்மிங் ஹர். எங்கே மலேசியாக்கா?
ரிஷி வா 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 வா, வெல்கம் டு கோல்டு ரிஷி. அடியே படிக்க தெரிஞ்சா படி, இல்லாட்டி டே அப்படி தாண்டா நான் படிப்பேன். எனக்கு தெரிஞ்ச பாஷையில் தான் நான் படிப்பேன். நீங்கள் தான் அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து சாப்பிட்டியான்னு கேட்டால் நான் அப்படின்னும் போதே நீங்கள் ஓ சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறா நீங்களே புரிஞ்சுக்கணும். கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு வரையான்னு கேட்டால் கோ ஓ அப்படின்னால ஓ கோல்டுக்கு வரா அப்படின்னு நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். என்னோட லாங்குவேஜில் நான் இப்படி தான் படிப்பேன். ஓ லாங்குவேஜில் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோ அர்த்தத்தை. பெண்ணே நம் தேகம் ரெண்டும் அப்புறம் உரசிக்கலாம். நிலாச்சலம் 2020 ஃபஸ்ட்டு டேல இருந்து இப்போ வர ஒரே ரணக்கலமாக போயிட்டு இருக்கு பட்டோம். உனக்கு மட்டும் இல்லை, 2025 யாருக்கெல்லாம் ரொம்பவே மோசமான நிலைகளை சந்திச்சிருக்கிறீர்கள். வெல்கம் டு பர்சனல் லைஃப். வா வா வா. தேங்க்யூ டியர் கோவிந்தா. தேங்க்ஸ் கோவிந்தா. போடுற ஆக்சஸ் எல்லாம் அப்படி நச்சுன்னு போடணும்டா. அப்போ தானே எங்களுக்கு இங்கே ஒரு மாதிரி கிர்ன்னு ஏறும். லைவ் அப்படியே சூப்பராக கொண்டு போகலாம். தடு மாதிரி ஒரு சில்வருக்கே 1 மணி நேரம் ஆகுதுண்ணா. லைவ் எப்படி நாங்களாம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறது? அப்படியே டக்குன்னு பர்சனல் ஆக்சஸ் எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்கணும். அதாவது நீ எள்ளுன்னு சொன்னால் நான் எண்ணெயை எடுத்துக்கிட்டு நிற்கணும். நிற்கிறது மட்டும் இல்லைம்மா, நான் சாப்பிட்ணும். மணிகண்டா ஹார்ட் போடுங்க. போட்டுடலாம். லைவே போடாத நீ எல்லாம். நீ லைவே பார்க்காதடா, பொறும்போ கேட்டுப்போ. எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. ஹாப்பி டே கம்மிங். எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சா? சேஞ்ச் ஆயிடுங்க. கம்மிங் என்னது எங்கே போயிடுச்சா? ஹாப்பி டேஸ் கம்மிங். ஓகே. நீங்கள் சொல்லிட்டீங்களா மோனே? நீங்கள் சொல்லிட்டாலே எனக்கு கடவுளே சொன்ன மாதிரி வேத வாக்கு. வாடி என் செல்லம், வாடி என் கப்ப கிழங்கு, வாடி என் கப்ப கிழங்கு, அட்ட போடாத கப்ப கிழங்க. ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர். சௌமியா, ஹாய் சௌமியா. உள்ளேனையா தலை, உள்ளேனையா சரோ, உள்ளேனையா சாண்டி, உள்ளேனையா சாமி கண்ணு, உள்ளே நன்னி ஹரிஷ் இருக்கேண்டி. வாங்கண்ணா கோல்டு மெம்பர்ஷிப்புக்கு வாங்கோ. சிப்பி 922 குடைக்கோள் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாருமே மாற வேண்டாம். நம்ம சேனல் யூடியூப்பை தவிர வேற எங்கேயுமே இருக்காது. அப்படி எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா அது எல்லாமே ஃபேக் ஐடி. ரிப்போர்ட் அடிச்சு விடுங்க. பேசாமல் நாம் எல்லாருமே இருப்பேன். ஸ்கூல் லைஃப்லேயே இருக்கணுமா? 2025 உங்கள் சேனலுக்கு நான் வந்தேங்க. அதனால் ஸ்பெஷலாக டேய் அது சரி. 2025 தான் என்னோடய சேனலை பார்த்து வந்தவங்கெல்லாம் கையை தூக்குங்க. எந்த மந்த்து போடுங்க சீக்கிரம் கமெண்ட்டு. எந்தெந்த மந்த்லேருந்து என்னோடய சேனலை பார்க்க ஆரம்பிச்சிங்க? கவலைப்படாதடி, அடுத்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் நடந்துடும். அடுத்த வருஷம் கல்யாணம் நடந்துருமா? போன வருஷமே நம்ம கல்யாணம் வச்சா. இப்போ நம்ம குழந்தை பிறந்து 1 வயசு புள்ள இருக்கு. மறந்துட்டியா நீ? உங்ககிட்ட கொடுத்து கொஞ்சம் தூங்க வை, தொட்டிலான்னு படுக்க வச்சுங்க. கல்யாணத்தையும் மறந்துடுறான். இந்த மாதிரி ஒரு ஞாபகம் மறதி புருஷனை வச்சுக்க நான் என்னங்க பண்ணுறது? அட போங்க பாஸு, போட்டது ஒரு கமெண்ட்ஸு, அதுவும் தெரியல. போடு கமெண்ட்டு போடுற. கமெண்ட்ஸை சும்மா ஒரு கமெண்ட் 2 கமெண்ட்டு. யாருக்கு போட்டீங்க? உங்கள் சித்திக்கு போட்டீங்க. சும்மா ஒரு 10 கமெண்ட்ஸை போட்டு நான் போட்டேன், நீ படிக்கல. ஐயா சும்மா முணங்காதடா, போட்டு தள்ளு.
எனக்கு பேசணும் எந்த மெம்பர்ஸ் வரணும்? பர்சனல் ஆக்சஸ் எடுத்தால் என்கிட்ட பேசலாம். கோல்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் என்ன ஸ்பெஷல்? ஜாயின் பண்ணி பாரு தங்க. சும்மா மற்ற லைவில் என்ன ஸ்பெஷல் என்ன ஏதுன்னு சேனலோட ஒர்த்து தெரியாமல் ஜாயின் பண்ணி பாரு இன்னைக்கு நீ. அப்புறம் தெரியும். நாளைக்கு வந்து நீ மற்றவங்களுக்கு சொல்லுவ. ஹரேஷ் ஹாய் ஹரி. எது ஐ எம் சாரி டு சே திஸ். நீங்கள் சிப்பி 922 தான் இம்பார்ட்டன்ட்டு கொடுக்குறீங்க. மெம்பர்ஸ் லைவ் எதில் வரும் சொல்லுங்கள் ப்ளீஸ். சிப்பி 922க்கு தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன்னா ஜாயின் பண்ணிக்கோ. என்ன ஆக்சஸில் எடுக்கிற? ஒரு பெரிய ஸ்பெஷல் எடுத்துரு. ஆல் ஆக்சஸையும் பாரு. ஓகே, இல்லாட்டி விஐபி கூட எடுத்துக்கோ. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சிப்பி 922 குறைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கீழே. கண்டிப்பாக நாங்கள் ஸ்பெஷல் உனக்கா? கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெஷல் எனக்கு. ஆஹா கௌஷிக், ஹாய் கௌஷிக்கு. நான் வழக்கம் போல் மோனிக்கும் சிவாபுரோக்குமே கமெண்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பண்ணுற கமெண்ட்டை சும்மா அங்கே ஒரு 2 கமெண்ட்னா இங்கே ஒரு கமெண்ட்டை சேர்த்து போடு மச்சான். எப்படி இருக்கீங்க? இருக்கேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? ஹரேஷ் ராகா, எனக்கு நீ ரொம்ப ஸ்பெஷல் பட்டு. எனக்கு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏ மாஸ்க்கு சிரிக்காத, எனக்கு போதை ஏறுது. ஆஹா ஆஹா ஆஹா. எது குழந்தையா? என்னோட பட்டாவில் கொட்டாவை போட்டது எவண்டி? நீ தான் மச்சான், மறந்துட்டியா? ரொம்ப புரியாத மாஸ்க் உள்ளே போயிட போதும். உள்ள போச்சுன்னா எடுக்க தான் நீ இருக்கியே தங்கம். மாஸ்க்கு கோல்டு சப்ஸ்கிரைபில் வர டைமிங்க ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படியே ஜம்முன்னு கும்முன்னு காமலை முடிச்சுட்டு உடனே வந்து மெம்பர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சிவா ப்ரோ ஃபஸ்ட்டு டைம் லைவ் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நிலாச்சலம் இந்த 2025 நான் சந்தோஷமாக இருந்தது உன்னோட பர்சனல் ஆக்சஸ் லைவ் மட்டும்தான். சதீஷ் ஹரிஹரன் ட்ரெண்டு கௌஷி லைக் போடுறியா? லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரம் லைக் சப்ஸ்கிரைபு. ஜனவரி 15ஆம் தேதி இருந்து பார்க்கிறேன். ஜனவரி 15 தேதியிலண்டா? ஜனவரி 11 2000 என்ன? ஜூன். ஓகே ஜூன் 11லேருந்து தானே என் சேனலுக்கு வந்தீங்க. அட கடவுளே. ஜூன் 11ஆம் தேதி தான் வந்திருக்காங்க. ஐயோ, அன்னைக்கு ஒரு பெரிய ஸ்பெஷல் டே மோனிமா. சொல்கிறேன், இந்த வருஷம் ஜூன் வரும்போது சொல்கிற ஒரு ஸ்பெஷல். ரோஸு அழகான ரோஸு நான். பீஸு உனக்கு ஏற்ற பீஸு நான். பாப்ஸு, நான் எப்போ வந்தேன்? நீங்கள் வந்து 2023 வந்தீங்க. 23 லாஸ்ட் நவம்பர். ஏன்னா நான் அப்போ தான் ஓப்பன் பண்ணேன். இது அது அப்போ தான் நினைக்கிறேன். உள்ள இருட்டாக இருக்குது, எதுவுமே தெரியல. பிரைட்டாக கிஸ் கொடுங்க, டைட்டாக பிடிச்சிக்கிற மாஸ்கை. அதுக்கு தான் இருக்குது. எல்இடி பல்பு ஆன் பண்ணி பாருங்க சார். நான் எப்போ வந்தேன் நீ சொல்லு பார்ப்போம். நீங்கள் வந்து போன இயர் தான் நினைக்கிறேன். போன இயரா இல்லை இந்த வருஷம் ஃபஸ்ட்டா
போன வருஷம் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், போன வருஷம் தான் நினைக்கிறேன். 1 இயர் தாண்டிடுச்சு. லாஸ்ட் டேட். சொல்கிறேன் இரு நான் சொல்கிறேன். நவம்பர் மாதம் நீங்கள் நவம்பரா டிசம்பரு, நான் ஜனவரி சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? அதுக்கு முன்னையே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் நம்ம வந்து பேச ஆரம்பிச்சது வந்து நவம்பர்லேயே பேச ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் வந்து ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீக்கிரம் மேலே தெரியுற சப்ஸ்கிரைப் பதட்ட ஆல் கொடுங்க கைஸ். சப்ஸ்கிரைபர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, எங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இதோ தெரியுது பாருங்கள் ஸ்க்ரீனுக்கு மேலே ஒயிட் கலர்லாம். இதை டச் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆல் விழுந்துடும். சீக்கிரம் இப்படி டபுள் டச் பண்ணி லைக்கும் போட்டுவிடுங்க. கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, உடனே ஜாயின் பண்ணி உடனே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் சரு ஞாபகம் மறதி கேஸ் விடுங்க. சரு ஞாபகம், நான் கொஞ்சம் ஞாபகம் மறதி கேஸ், நான் குத்து மதிப்பாக தான் அடித்து விடுறேன் எல்லாரையுமே. மலையாளி அணி என்னை பார்த்தா மலையாளி மாதிரியா இருக்குது. தமிழ் அதெல்லாம் பண்ண முடியாது. அக்கா டுடே யூ லுக்கிங் குட். சரிங்க. ஹே செல்லக்குட்டி, இருக்கீங்களா? மாமா இருக்கீங்களா? மாமா உங்களை தேடி யார் வந்திருக்கா பாருங்க. உங்கள் கனவு கண்ணி சிப்பி வந்திருக்கேன். மாப்பிள்ளை முக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம்ம உறவினர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. வாமா சிற்பி. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் டைம் போயிட்டே இருக்கு. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். கோல்டு மெம்பர்ஷிப் இருக்குது, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் உயிரோடு தான் இருக்கீங்களா? மைக்கில் எங்களெல்லாம் விட்டால் உங்களுக்கு ஒரு ஆள் கிடையாதுங்க. உங்கள் லைஃபே நாங்கள் தான். நாங்கள் இல்லாத லைஃப்பை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். சே, பாலைவனத்தில் நீ ஏதோ தனியாக மிதந்துக்கிட்டு போகிற லைஃப், அதெல்லாம் ஒரு லைஃபா? கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது இந்த சைடும் கடக்காட்சி இல்லாமல் வெறும் மூங்கில் மரம், இந்த பக்கமும் மூங்கில் மரம், நடுவில் நம்ம மட்டும் வண்டியில் போய்கிட்டே இருக்கோம். போகிறோம் போய்கிட்டே இருக்கோம். ஆனால் வெறும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் தான் அது. ஆனால் பாருங்கள், போக போக ரொம்ப லாங்காக போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வெறும் 2 கிலோமீட்டர் தான். காரணம் என்ன? இந்த பக்கமும் கடக்காட்சி இல்லை, இந்த பக்கமும் கடக்காட்சி இல்லை, சக்கன்னு ஆட்கள் இல்லை, ஜிக்குன்னு நாங்கள்லாம் இல்லை, ஒரு லைட் இல்லை, ஒன்றும் இல்லை, ஏது இல்லை, வெறும் மரம் காடு. அதில் எவ்வளோ நேரம் போக எவ்வளோ நேரம் மாதிரி பார்த்துட்ருப்பேன், பாலைவனம் மாதிரி. அதுவே இந்த பக்கம் சிக்குன்னு கடை, அந்த பக்கம் சிக்குன்னு கடை. நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் நீ டக்குன்னு 5 நிமிஷத்தில் இப்படி போய் நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். காரணம், உன் கவனம் ஃபுல்லாக அந்த கடை பக்கமே இருக்கும். உன் கவனம் ஃபுல்லாக ஓ இந்த கடை, ஓ இந்த வண்டி, அங்கே ஒருத்தர் நிற்கிறான், என்னமோ பண்ணுறான், சண்டை. இது மாதிரி உன்னோட மூளைகள் கசக்கி கொண்டே இருக்கிறது. அப்போது நம்மளுடைய லாங்கும் வந்து அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்குது. அதுவே பாரு எவ்வளோ வித்தியாசம் பாரு. நீங்கள் நல்லா உணர்ந்து பாருங்கள். ரோட்டில் போகும்போது இந்த பக்கம் மரமாக இருக்கும்போது போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். துக்கம் வரும், எல்லாமே வரும். அதுவே ஒரே எந்த பக்கம் பார்த்தாலும் கடைங்க, ஆளுங்க, ஜனங்க எல்லாம். அந்த மாதிரி தாங்க நாங்கள்லாம் வாழ்க்கை நல்லாவா இருக்கும் சொல்லுங்கள்? நாங்கள்லாம் லைஃப் போடுறதுனால தானே உங்களோட லைஃப் அப்படி போகுது. கரெக்டாக சொன்னேன்னா? வாங்கம்மா வாங்க. ஆப்பிள் கிலோ 150, சாரி 150. ஆரஞ்சு பழம் கிலோ 50. பன்னீர் திராட்சை கொத்து 35 ரூபாய். வாழைப்பழம் சீப்பு 50 ரூபாய். இவ்வளோ சீப்பாக எங்கெங்கே விற்கிது உங்கள் ஊரில் பழம்? என்ன தெரியுதா? ஹாய் மன்னோ, ஹாய் செல்லம். டுடே மை டே இன் யுவர் லைவ். அப்படியா? வாங்க லைக் போடுங்க சீக்கிரம்.
பரவால்ல இன்னைக்கு கைய அப்படி வைக்கல. ஸோ பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு. பட் நைட்டிய மிஸ் பண்றேன். எனக்கு நைட்டி போடுவீங்களா? நைட்டி தானே வாங்க வாங்க மெம்பர்ஷிப்குள்ளே போட்டுடலாம். என்னென்ன நைட்டி வேணுமோ வாங்க. ஆல் கலெக்ஷன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கு. எந்த கலெக்ஷன்ஸ் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கலாம். சூப்பராக இருக்குது. காலை சதீஷ் ஹாய். சிவா ஹாய். சிவா ஹாய் அக்கா. உங்களை மாதிரி ஒரு அக்கா கிட்ட ஸ்டொமக்கு பெயின் சொன்னா அவ அட போடா கிறுக்கா. ஹாய் வாயாடி. ஹாய் பாலா. ஏய் சாம்பார் ஹாய் செல்லோ. சாம்பார் இன்னைக்கு நான் விடுறதா இல்லை. உம்மா உம்மா. ஹே சீ நாட்டி. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் கோல்டு மெம்பர்ஷிப் என்ன இருக்குது? எல்லாமும் இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அனைத்துமும் இருக்குது. உள்ளே வாங்க. ஃபோன் கடிச்சிடாதீங்க. ஹாய் டியர். நான் லைக் போட்டுட்டு ஏடிஎம்னு பேர் மட்டும்தான் இருக்குது. ஏடிஎம்மை கையில் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்களும் ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருப்போம். எனக்கு தெரியும் ரிப்ளை வராத காரணம். என்ன 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 உன் கமெண்ட்டை என் கண்ணில் இப்போ தான் படுது. அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிடாதே. எப்படி கோல்டு மெமரிஸ் வர்றது? சீக்கிரம் டிபியை டச் பண்ணுங்கள். டக்கு டக்குன்னு எல்லாரும் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். முதல்ல டபுள் டச் பண்ணி லைக்கு மேலே தெரியும். இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுங்க. டக்குன்னு இந்த டிபியை தொடுங்க. டிபியை தொட்ட உடனே பாருங்கள் ஜாயின் பட்டன் காமிக்குது. ஜாயினை தொட்டிங்கன்னா ஜாயினை தொட்டதுமே பாரு சில்வருக்கு அப்புறம் கோல்டு இருக்குது பாரு. அவ்வளோதான். தொட்டு சீக்கிரம் உள்ளே வாங்க. டக் 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 சீக்கிரம் போய்க்கலையா? என்னையா லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்க எனக்கு என்னமோ பண்ணது. என்னங்க பண்ணது? ஏனுங்க ஏனுங்க மாமோய்? கேமரா முன்னாடி கிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப கூச்சமாக இருக்குது. இதுக்கெல்லாம் இருந்து விடுபட வழி இருக்கா? மாஸ்க்கு நாங்களாம் உங்களை விடுற வரைக்கும் வேறு வழியே கிடையாதுங்க. உங்களால் நாங்கள் விடுற மாதிரி கிடையாது. ஏன்னா உங்களால் ஒரு 5 இயர்ஸ்க்கு நான் குத்தகைக்கு எடுத்துட்டேன். சாரிங்க. எக்கோ எக்கோ சொல்லுங்க மன்னோ. தூங்கட்டும். கோல்டு மெம்பர்ஷிப்பில் ஆமாம் அஜித்து. பாப்ஸி நேரம் நேராக அதிகமாக முத்து. ஏய் சிப்பிக்கிட்ட முத்து நிறையா இருக்குடா. அது அப்படியே சில்லறை மாதிரி சதைச்சி கொட்டிக்கிட்டே இருக்க வேண்டாமா? சொல்லிடுங்க மோனி 200 லைக்குன்னு. ஹலோ லைக்கு சீக்கிரம் போடுங்க. மெம்பர்ஷிப்பு என்னெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம சேனலில் இந்த என்ன இருக்குன்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ணக்கூடாது. தங்கம் என்ன ஆக்சஸ் எடுக்குன்னு கேளு. அப்புறம் முகந்தா இன்னது பேர் எவவா எடிட்டு ராம் டோன்ட் டானி பன்பரா பிரசாந்த் பிரின்சஸ். இங்கே பாருங்கள் நேம் தான் கூப்பிட்றேன். கமெண்ட்ஸை படிக்க முடியல, என்னால் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் பார்க்குறேன் பட்டன் சொல்ல முடியல. பாலா விஜய் கார்த்திகேயன் ஹாய் ஸ்வீட்டி அக்கா. ஒன்லி தமிழ். ஆமாம் ஒன்லி தமிழ் மட்டும்தான். தமிழ் கேர்ள்ஸுங்க. சாம்பார் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணுற லைக் டன். சீக்கிரம் லைக்கு போடாதவங்க டக் டக்குன்னு லைக் சப்ஸ்கிரைப் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். டைம் போயிட்டே இருக்கு, நேரம் கிடையாது. அம்மா பாருங்களேன், டாகுங்களே பாருங்கள் அவங்கவுங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் நம்ம வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணுமா? சீக்கிரம் செல்லம். ஒரு சாங் இங்கே பாருங்களேன். லைவ் முடிக்க போகிறேன்னு பார்த்துக்கலாம். வா சுரேஷ் வா. தேங்க்யூ சுரேஷ். தேங்க்யூ. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. அப்புறம் மிஸ் பண்ணிவிட்டு ராத்திரிகளாம் அழுதுட்டு கிடப்பீங்க. ஐயோ சிப்பியோட சேனலை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. வா ஸ்டார்ட் பண்ணலாம். சீக்கிரம் நீ ஜாயின் பண்ணுடா. அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணலாம்? மூஞ்சி மேலே மிதிக்கணுமா? வச்சிடலாம். மணி ஹாய் மணி டியர். நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு அழகாக இருக்கா? ஏட்டி நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா கிறுக்கா.
ஏடி ஏடி என்ன ஏடி ஏடிஎம்மை கறக்கவா ஏடி ரொம்ப துள்ளுது மீன். நீங்கள் எவ்வளோ நாள் கேப் விட்டு ஆடங்கொக்கா என்ன வார்த்தை கேட்டாயா என்னையா பார்த்து. அப்புறம் ஹாய் டியார். தேங்க்யூ முகந்தா. அப்புறம் அபினேஷ். இன்றைக்கி கோல்டு பாருங்கள், வெரி ஸ்பெஷல். ஒரு ஸ்பெஷல் ஷோவில் என்ன கிடைக்குமோ அது இன்றைக்கி கோல்டில் கிடைக்கும். இன்றைக்கி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். நீங்கள் எவ்வளோ ஜாயின் பண்ணிட்டேன் அப்படியா? நம்பிட்டேன் அக்கா. எப்படி அக்கா ஜாயின் பண்ணணும்? மேலே இருக்கிற டிபியை டக்குன்னு டச் பண்ணி டக்குன்னு ஜாயின் பட்டணும். இது ஜாயினத்தோடு மேலே இருக்கிற டிபியத்தோடு நெக்ஸ்ட்டு ஜாயினத்தோடு என்கிட்ட பேசுவீங்களா? சொல்லுங்க அருண் பிரகாஷ். ஜெயராம் சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூப்ல மட்டும்தான் இருக்கு. நீ சிரிச்சா எனக்கும் சிரிப்பு வருது. எங்க சிரிங்க பார்க்கலாம். சிரிச்சிருங்க. அதான் இப்போ சிரிப்பு வருதுன்னு சொன்னீங்களே. எல்லாரும் சேர்ந்து சிரிங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க வாங்க. எங்க நம்ம சொசைட்டிலலாம் உங்களுக்கு தெரியாதா? வாக்கிங் போகிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் டிஷர்ட் போட்டுக்கிட்டு லெகின்ஸ் போட்டுட்டு இப்படி தாண்டா எல்லாம் சிரிச்சுட்டு கிடக்கும். அதை பார்த்தா நமக்கு சேர்த்து சிரிப்பு வந்துடும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் ரொம்ப கலகலகலன்னு வேற சிரிச்சிருவேனா? ஐயோ, இந்த அப்பார்ட்மெண்ட்லலாம் வீடை வாங்கிட்டு போகிறவங்களோட நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்களேன். ஹாய் டெவில். ஹாய். செயின் டிசைன் காட்டுங்க. பாரு தங்கம், பாரு. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. செல்லம் கோஸ்ட் மாதிரி இருக்கீங்க. அப்படியா இருக்கு. என்ன பார்த்து என்ன வார்த்தைடா சொன்ன? யாரெல்லாம் தனியா இருக்கீங்க? தனியா படுத்து தூங்குறவனை இருடா ஒருத்தவன் ஜாயின் பண்ணியிருக்கான். வெல்கம் பண்ணிக்கலாம். வெல்கம் டு கோல்டு. தேங்க்யூ. யாரெல்லாம் தனியா படுத்திருக்கீங்க? நான் வந்திருக்கேன்டா. கண்ணை திறந்து பாருடா. ரத்த கொட்டையில உன்னை கட்டிக்க வந்திருக்கான். கண்ணடிக்கு பதில் முடிய வச்சு கவர் பண்ணுறேன். நைட்டில் உங்களுக்கு இப்படி தனியாக சிரிக்கிறதுக்கா? சத்தமாக சிரித்து காட்டி கொடுத்துடாதீங்க. பொறுமையாக சிரிங்க. இப்படி ஒரு பேய் வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? ஆமாம், நல்லா தான் இருக்கும். கூடவே 3 மாதம் முழுகாமல் ஆக்கி விட்டுடுவீங்க. கரெக்டா? பிரபு வெல்கம் டு சில்வா. தேங்க்யூ டியார். சீக்கிரம் லைக் போட்டுக்கோங்க காய். சீக்கிரம் டைம் ஆகுது பாருங்கள். லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. டக்குன்னு வாங்க. டபுள் டச் பண்ணுங்க. எல்லாம் சீக்கிரம் மேலே தெரியுது சப்ஸ்கிரைபை தொட்டு எல்லாரும் ஒரே டைமில் அந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுங்க. டக்குனையா
ஐயோ! ஹை ஸ்பீட்ல ஏற வேணாமா? என்ன இவ்வளோ ஸ்லோவா இருக்கீங்க? ச்சே! நான் இருக்கிற வேகத்துக்கு நீங்க யாருமே இருக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றது? ஷிவு வெல்கம் டு கோல். தேங்க் யூ பேபிமா. தேங்க் யூடா. செயின் டிசைன் க்ளோஸா காட்டுங்க. அடாடாடா! இந்த கவரிங் செயின நான் போட்டுப்புட்டு, இவனுங்க பார்க்கறதுக்கு அலையறானுங்க பாரு இந்த கவரிங் செயினுக்கு. பாருடா! நல்லா இருக்கா? கவரிங்கு. கல்யாணி கவரிங்கு. அப்படியே சிதம்பரத்துக்கு வந்தீங்கன்னா, சிதம்பர கவரிங்க வாங்கிட்டு போங்கங்க. இதில எப்படி ஜாயின் பண்ணணும்? டிபி மேல டச் பண்ணுங்க. மேல நம்மளோட சேனல் டிபி தெரியுது. அத டச் பண்ணீங்கன்னா அத டச் பண்ணீங்கன்னா, ஜாயின் பட்டன் காமிக்கும். ஜாயின தொடுங்க மெம்பர்ஷிப் வந்துரும். அடியா இருக்கா! அப்பா! இவ்ளோ நேரம் நான் பேசிட்டு இருந்ததுல என்னோட வயித்து வலி கொஞ்சம் ஏதோ தெரியாத மாரி ஃபீலுமா. அப்பப்பப்பா! சமாளிக்கணும். 3 மாசம் இல்ல அக்கா, 10 மாசம். டேய்! ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஒரு 3 மந்த் தான்டா சொல்றாங்க. அது சொல்றேன்டா. ரொம்ப கணக்கு கூட்டுறானே! மேக்ஸ் கிளாஸ்ல ரொம்ப ஃபர்ஸ்ட்டு மார்க்கா இருப்பானோ! இந்த மேக்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்கலாம் என் லைவில் இருக்கவே கூடாது. எங்களை மாதிரி மேக்ஸில் வந்து ஜஸ்ட்டு மார்க் வாங்கினவங்க மட்டும் இருக்கணும். சரியா? ஐயோ நிலா, நான் சிதம்பரம், நீங்கள் தான் கல்பாக்கம், நான் மேடவாக்கம். வாங்க ஜனகராஜ். வாங்க ஜனகராஜ், எப்படி இருக்கீங்க? அவங்க எவரு போயிடுச்சுடா. நேற்று ஸ்டொமக் பெயினாக இருக்கும். ஆமாம்மா. நீங்கள் என்ன கவரேங்கா? உங்கள் பார்க்கணும் போல இருக்கு. கோல்டு எடுத்துக்கோ, சீக்கிரம் எடுத்துக்கோ, டைம் போயிட்டே இருக்கு. எப்படி இருக்குமாக்கா? அவங்க செயின் கேட்கலக்கா. அவன் எதை வேணாலும் கேட்டு போட்டேன்டா. நான் ஒரு குழந்தைடா, எனக்கு என்ன தெரியும்? இந்த உள்நோக்கமெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, கோல்டு இருக்கு. கீழ்பாக்கமா நீங்களா? நானே சொல்லணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். கீழ்பாக்கத்துக்கு கால் பண்ணி ஒரு பெட்டு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். சீக்கிரம் போயிட்டு அட்மிட் ஆகிடுங்க. கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிங்க. ஹாட் வாட்டர் இன்றைக்கி எடுத்துகிட்டு வரல. நான் கொஞ்சம் சீக்கிரம் லைவ் ரூமுக்குள்ளே வந்துட்டதுனால அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. ஆமாம். நீங்கள் என்ன கவரிங்கா? கோல்டு லைவ் இருக்கா? இருக்குடா. இன்னைக்கு வெரி ஸ்பெஷல் கோல்டு. தங்கம் வாங்கலையோ? தங்கம் சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூப் சேனலில் கோல்டு எடுப்பவர்கள் இன்று ஒரு நாள் மட்டுமே ஆஃபரில் போய்கொண்டிருக்கிறது. நான் இப்போது நீங்கள் சிதம்பரத்தில் இருக்கீங்களா? நடராஜர் கோவிலுக்கு வந்தீங்களா, இல்லை ரிலேட்டிவ்ஸ் அங்கே இருக்காங்களா? ஏன் சேட்டை படிக்க மாட்டேறீங்க? முகந்தா, ஹாய் முகந்தா. தங்கங்களே, லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. நிலா, டைமா? 10 கிஸ்ஸஸ் வேணுமா? 10 kisses. இப்போ 5 kiss முடிஞ்சிச்சா? 10 kiss பார்ப்போம். இங்கே பாருங்க. சரி. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் போயிட்டே இருக்கு பாருங்கள். எல்லாம் அர்ஜென்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்று உங்களுக்கு இரட்சிப்பு வந்தது. ஓகே, ரொம்ப நன்றி ராஜவேல், ரொம்ப நன்றி. ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 கொடைக்குள் மழை.
ஆல்ரெடி சன்னியாசின்னு சொல்லிட்டேன். கீழ்ப்பக்கத்தில் பெட் ரெடி பண்ணிட்டேன். சன்னியாசி எப்போ நான் சொன்னேன்? ஒருவேளை இவனை ஏதோ சமாளிக்க அப்படி சொல்லியிருப்போனோ. ஆக்டன் டைமில் நமக்கு தான் அடுத்தடுத்து பொய்கள் நிறைய வரும்ல. அதில் ஏதோ ஒன்று சொல்லியிருப்போம் போல். என்னன்னா என்கிட்ட ஒரு மிஸ்டேக்னா, ஒரு பொய்யை அடித்து விடும்போது பக்கத்தில் ஒரு டைரியை வச்சுக்கிட்டு டக் டக் டக்குன்னு நோட் பண்ணிடணும். இந்த டேட்டில் இந்த டைமில் நம்ம இப்படி சொல்லியிருக்கிறோன்ட்டு. அடுத்த வாட்டி ஏதாவது ஒன்று சொல்லும் போது அப்படியா எப்போ அப்படி நான் மறந்துடுறேன்டா. என்ன பண்ணுறது? டைரி தான் போட்டுக்கணும் போல இருக்குல்ல. அடித்து விட்ற அடுத்தடுத்த பொய்கள் அப்படியே அதில் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கணும். பாப்ஸு ஃபஸ்ட்டு சேனலுக்கும் செகண்ட் சேனலுக்கும் வேரியேஷன் இருக்கணும்னு ஒய்டி சொல்லிச்சு. அதுக்கு இப்படியா? ஏன் கேட்க முடியலையா? பார்க்க முடியலையா? செல்லோ கண்ணை மூடிக்கோ. கண்ணை மூடிக்கிட்டு ஹெட்செட்டை காதில் மாட்டிக்கோ. அப்படியே கேட்டுக்கிட்டே ஒரு ரகம் குரட்டைகள், ஒவ்வொரு ரகம் குரட்டைகள். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிட்டுங்க. சிற்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. பொய்களை எழுத டைரி பத்தாது, அந்த ஹார்ட் டிரைவை யூஸ் பண்ணிக்க. நிலா சிதம்பரம் புதுசாக ஜவுளி கடை. அப்படியா ஜனகராஜ்? எந்த கடை பேர்? சொல்லு சொல்லு சொல்லு. ஐயோ நான் வரேன் சொல்லு. எதுன்னே தெரியும். நான் அப்படியே சொல்லாமல் கொல்லாமல் வந்து உன்னைய பார்த்துட்டு நான் போயிட போகிறேன். அடிக்கடி நான் கோவிலுக்கு வர்ற இடம் சுற்றி கோவிலை சுற்றி தரேன் ப்ளீஸ். அதை தாண்டிலாம் கார்காரம் போக மாட்டாங்க. உள்ள டிராஃபிக்டா. வா நான் வந்த நேரமோ என்னவோ கண்கொள்ளா காட்சியே விக்கி அக்கா வச்சோம் காமிங்க. நம்ம மட்டும் ஜாலியாக இருக்கா? எந்த மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணணும்? நம்ம மட்டுமேனாக்கா பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. நியூ சுமங்கலி சில்க்ஸு சிதம்பரம் மேல்வீதி. ஐயோ இதை நோட் பண்ணிக்கணும். நியூ சுமங்கலி சில்க்ஸ். ஓகே ஓகே சர்ச் பண்ணிடலாம். ஐயோ நான் மட்டும் அந்த கடைக்கு போயிட்டு குரலை மட்டும் நான் காட்டவே மாட்டேன். எங்கடா உட்காந்துருப்பேன்? கல்லாக்குட்டியில் உட்காந்துருப்பியா? சிவா ஹாய் சிவா. அக்கா மச்சம் காமிங்க. அப்புறம் டைமண்டில் ஜாயின் பண்ணேன் ப்ளீஸ். ஐ லவ் யூ. கிருஷ்ணா கார்த்திக் சந்தோஷ். ஓகே எல்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்களா? இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ல மெம்பர்ஷிப் லைவுக்குள்ளே போயிடலாம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சேனலை? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா எல்லோரும்? பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் ஆயிருக்கான்னு பார்ப்போம். ஐயோ எல்லாத்துக்கும் லாக்கை மாற்றி மறந்து போகுது எனக்கு. ஓகே குட் நைட் நிலா செல்லமே. நாளை பார்ப்போம். அக்கா நல்லா ஜாக் நான் ஓனரு ட்ராப் பண்ண பாலைவனம் வந்திருக்கேன். இப்போ ரூமுக்கு கிளம்பிடுவேன். திரும்ப நாளைக்கு இங்கே வரணும். நிலா ஐயோ டேய் பாலைவனத்தில் தான் தண்ணி பிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு போகுதே வெள்ளம். நீ மட்டும் எப்படிடா தப்பிச்சு வந்த? நிஷு நேற்று இது சவுதிலையும் குவைத்துலேயும் நிறைய எங்கே பார்த்தாலும் வெள்ளம் அடித்து ஒட்டகச்சிவிங்க எல்லாம் குப்புற கப்பை அடிச்சுட்டு தள்ளிட்டு போச்சு. உன்னை பற்றி தான் நான் எங்கள் வீட்டில் பேசிக்கிட்டு இருந்தோம். ஒட்டகமே இவ்வளோ பெருசாக இருக்குது, அதுவே புரட்டி அடிச்சுக்கிட்டு ஓடுதுன்னா நிஷெல்லாம் எலும்பு கூடு. காற்றுக்கே நீ இந்நேரம் பறந்து எங்கேயாவது மரத்தில் போய் தொங்கிக்கிட்டுலாம் இருக்கணும். எப்படி நீ கீழே இறங்கின? உன்னை வேற யாரும் தூக்கியிருப்பாங்களோ? ஐயோ உன்னை நினைச்ச எனக்கு சீப்பா இருக்கு. காப்பாத்துங்க. ஆஃபீஸ் ரூமில் நிலா இருப்பேன். ஏன்டா ஆஃபீஸ் ரூமெல்லாம் போட்டுக்கிட்டு? அதெல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தானே. சும்மா இதுக்கு ஆஃபீஸ் ரூமில் வந்து உட்காரு.
நான் வர்ற அன்னைக்கு ஒரு மெசேஜை போட்டு விட்டுறேன். ஆனால் நான் வந்து உனக்கே தெரியாமல் பார்த்துட்டு போயிடுவேன். எவ்வளவோ ஆசை, நல்லா இருக்கும்டா, அது மாதிரி நினச்சி பாருங்களேன் எல்லாரும். நானும் மஸ்கட்டில் ஜவுளி கடை திறக்கலாம்னு இருக்கேன். நான் டிக்கெட்டு போட்டு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு மஸ்கட்டு வர்ற காசுக்கு இங்கே நான் 40-50 புடவை எடுத்துருவேன். அதை நான் 3 மாதம் யூடியூப்பில் வச்சு ஓட்டிடுவேன். ஏன்டா டேய், நம்ம ஒரு பியூட்டி பார்லர் போட்டு ஆஃபர் போட்டுருவோம், ஈஸியாக ஆளை பிடிச்சிடலாம். முடியாதுடா, முடியாது. நீ அதுக்கு பதிலாக ஒரு ப்ளவுஸு தைக்கிற டைலரிங் கடையை வச்சிரு, டிசைனரிங் ப்ளவுஸ்னு போட்டு ஆஃபர் போட்டுரு. இவ்வளோதான். மற்ற கடையில் 2000 ரூபாய் 1000 ரூபாய்னா எங்கள் கடையில் வெறும் 500 தாங்க டிசைனரிங் ப்ளவுஸுக்குன்னு போட்டுடு. ஆள் நான் தான் வந்து நிற்பேன். நைட்டு பர்சனல் லைவ் வேணும். நீங்கள் பர்சனல் ஆக்சஸ் ஜாயின் பண்ணால் தான் என்கிட்ட பர்சனலாக பேசவே முடியும். அப்போ தான் நான் டீட்டெயில்ஸு சொல்லுவேன் உள்ளே வந்து. மற்ற ஆக்சஸ்லலாம் வந்தால் சொல்லவே மாட்டேன். நீங்கள் பர்சனல் ஆக்சஸில் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் பர்சனலாக பேசுகிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நான் கொடுப்பேன். ஹாய். சிரிக்கும்போது மாஸ்கில் அடக்காதீங்க, அதுக்கு நகந்திரமை எட்ட போயிடும். உங்களை முதல் நான் தான் விளம்பரம் நடப்பீங்களான்னு கேட்டேன், ஞாபகம் இருக்கா? ஆமாம் ஜனா, இருக்கு, ஞாபகம் இருக்கு ஜனா. எனக்கு இந்தியாவிலேருந்து வர்றவங்களுக்கு விசா டிக்கெட்டு ஃப்ரீ. அப்போ நாங்கள் வரவே மாட்டோம். ஃப்ரீ டிக்கெட்டெல்லாம் நம்பி நாங்கள் வர மாட்டோம். ஏற்கனவே ஃப்ளைட்டு டிம்மு அங்கங்கே வெடிக்குதான். வெளிநாட்டுக்கு வர்ற ஆசையே விட்டு போகுது. ஃப்ளைட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது வேறு. இப்போல்லாம் அடிக்கடி ஃப்ளைட்டு எங்கே பார்த்தாலும் வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அதை நினச்சாலும் அப்படியெல்லாம் கடல் தாண்டி வரணுமா? நாங்கள் எங்கள் ஊரே இருக்குங்க, டி நகர், வண்ணாரப்பேட்டை, பாரிஸ் இருக்குங்க. எங்களுக்கு எங்கள் ஊர்லேயே எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குங்க. நாங்கள் இங்கேயே வாங்கிப்போம். நம்ம பாரிஸுக்கு போனோம்னா நம்ம ஆப்கோ பகுத் சுந்தர் நம்ம ஹிந்திக்காரு மச்சான் இருக்காருங்க, அவர்கிட்ட போயிட்டு ஒரு 2 கலெக்ஷன்ஸை சேர்த்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருப்போங்க. அப்போ நாளைக்கு 2 தையல் மிஷினை ஆர்டர் பண்ணி விட, உங்களுக்கு இருக்கிற பெரிய மேடு அதை பார்த்து எனக்கு அது சரி இடுப்பில் உட்காந்து போல இருக்கா அலையன்ஸ் மாதிரி. உட்காந்துக்கு ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. டைம் போயிட்டே இருக்குங்க, இன்னும் 6 நிமிஷம் தான் இருக்குது மெம்பர்ஷிப்புக்கு. சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. டக்குன்னு வாங்க, எழுந்துச்சு நிற்போமா, லைவ் வேறு முடிய போகுது. அப்போ வயிற்றுலாம் வலிக்குது, முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது வேறு அங்கங்கே பீரோ சந்தில் போன மாதிரி கேமரா ஆஃப் பண்ணிட்டு சரி பண்ணாங்க. கை தலிக்குதுடா, எழுந்திருச்சு நின்னாலே, அட கடவுளே, நின்னதுமே வயிற்ற வலிக்குது கண்ணா. உட்காந்துக்கிட்டே இருந்தோம், ஒன்றும் தெரியல. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க, லைக் போட்டுங்க. சீக்கிரம் கைஸ். நான் தான் எப்போவே நம்ம ஜவுளி கடைக்கு நீங்கள் தான் நடிக்கணும், மாஸ்க் போட்டுட்டு. அம்மா என்ன சொன்னேன்? என்னோட மூடெல்லாம் சேஞ்சஸ் ஆகுது. ஹைலைட்டை போட்டுட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு போயிட்டு நின்றுட்டு வந்தேன், முடியல. பாக்ஸை விளக்கு என்ன வைங்க. ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு போல இருக்கு. காலையில் விளக்கெண்ணெய் தான் வச்சு குளிக்கணும். இப்போ நைட்டு விளக்கெண்ணெய் வச்சு படுத்துடுறேன். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ ஒருத்தவங்களை வந்து இப்போ திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எதையாவது ஒருத்தவங்களை திட்டும்போது சரியான விளக்கெண்ணெய் ஆளை பாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? நான் என்ன சொல்கிறேன், விளக்கெண்ணெய் வந்து வயிற்றுல தடவுனா வயிற்று வலி சூட்டை போக்கிடுது, உடம்பை குணப்படுத்துது.
அப்புறம் விளக்கெண்ணெயை விளக்குல ஊற்றி எரிக்கிறதுனால வீடு வந்து பிரகாசமாக தானே எரியுது. ஏன் வந்து விளக்கெண்ணெய்ன்னு சொல்லி திட்டுறாங்க? விளக்கெண்ணெய் வந்து பிரகாசம் தானே கொடுக்குது. விளக்கெண்ணெய் ஏற்றின உடனே வீடு ஃபுல்லாக பிரைட் ஆகிடுது. அப்படி இருக்கும்போது ஏன் அவளை போ விளக்கெண்ணெய் அப்படின்றாங்க? விளக்கெண்ணெய் வந்து ஒரு புத்திசாலி தானே. அந்த விளக்கெண்ணையே அவளால தானே வீடு ஃபுல்லாக பிரைட் ஆகுது. அப்படி தானே சொல்லணும், வாழ்த்தணும் தானே. ஆனால் ஏன் விளக்கெண்ணெய் சொல்லி திட்டுறாங்க? என்ன காரணம்? கொஞ்சம் வெந்தயம் மோர் குடிங்க வயிறு. இப்போ நான் வெந்தயத்தை வாயில் போட்டுட்டு தாம்மா வந்தேன். அப்படின்னு எனக்கு வயிறு ரொம்ப கொதிக்குது பாருங்களேன். சுடுது அப்பா, பயங்கர சூடு. எனக்கு வந்து வயிற்று எனக்கு ரொம்ப அடிக்கடி ஹீட் ஆகிடுங்க. என்னோட உடம்பு வாட்டம் அந்த மாதிரி. நைட்டு விளக்கெண்ணெய் வச்சுட்டு தூங்க, வெந்தயம் கொஞ்சம் சாப்பிடும். லைவ் முடிச்சுட்டு ஹாட் வாட்டர் கொடுங்க. ஸ்டொமக் பெயினுக்கு விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. எனக்கு ஏதோ ஒரு 2 month இருக்குமா இது மாதிரி பெயின் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ரொம்ப பெயின் அதிகமாகி அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி அப்பா உங்களுக்கு ஒரு பட்டு புடவை வச்சுருக்கேன். அப்படியா? தேங்க்யூ டியர். செல்லக்குட்டீஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. கோல்டு மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. டைம் முடிய போது, சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சேனலை? யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க? ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. எது இல்லைடா, எனக்கு வலிக்குதுப்பா அப்பா. கோல்டு லைவ் என்ன ஸ்பெஷல்? வெரி ஸ்பெஷலுங்க, வெரி ஸ்பெஷல். விளக்கெண்ணெய் மகாலட்சுமிக்கு கொடுங்க, சரியாகிடும். இந்த சரியான பழைய உசுரை கையில் பிடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கியா? இருக்கு, உனக்கு குசும்பு கேட்குது. அதாவது இங்கே சரியான மழை, உசுரை கையில் பிடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன், உனக்கு குசும்பு ஐயோ நீ நினைச்ச விஷு வேறு யாராவது இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு இப்படிலாம் இருக்குங்க, எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை, ரொம்ப கஷ்டமாக அப்படி சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி கவலையாயிடுது. அந்த கவலையை வந்து நான் பங்கெடுத்துக்கிட்டு நானும் அதை கொஞ்சம் ஓரளவுக்கு முடிக்கிறேன். நீ எது சொன்னாலும் எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. என்னன்னே ஏ பாப்ஸு நிஷி எது சொன்னாலும் சிரிப்பு தானே வருது. பேபி ஐ வாண்ட் டு மேரி யூ. இப்போதைக்கு நிஷு இருக்காருங்க, அவரை கொஞ்சம் கட்டிக்கோங்க. தப்பில்லை. இப்போ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வலி கொஞ்சம் போகிற மாதிரி. நீங்கள் என்ன சித்தி செருப்பாலடி சித்தி அத்தன் வந்தனா பிச்சு எடுத்துருவோம் இல்லைன்னா. சரி உட்காந்துக்கலாமா? முடியலப்பா. சிதம்பரம் வரும்போது கால் பண்ணுமா? உங்களெலாம் நம்பி வர முடியலடா வெளியில். எப்போ ஓப்பன் பண்ணீங்க? சொல்லவே இல்லை. போன வாட்டி வந்தேனே, வந்திருப்பேன்ல, சாரிகிரி எடுத்திருப்பேன். மேல் வீதி எங்கே இருக்குது? அந்த சைடு அந்த இது இருக்குல்ல, கஞ்சி தொட்டி இருக்கே, அதுக்கு நேரு. அதுலேருந்து லெஃப்ட் வளையணுமா இல்லை நேராக போகணுமா? கஞ்சி தொட்டிலேருந்து நேராக போகணுமா? மேல் வீதி அது தானே. நேராக போய் அப்படியே லெஃப்ட் கட் ஆகணும் கரெக்டாக. வெளியில் வந்துடாது, கடத்திட்டு போயிடும். வர முடியலடா, வர முடியல. செல்லும் லைக் போட்டுருங்க சீக்கிரம். 400 லைக்கு ஃபில் பண்ணுங்க காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே. என்ன பேபி? அப்புறம் ஏன் மதன் அக்காவா?
பெஸ்ட் ஐடியா ஸ்டொமக்கு சூடு சரியாகும். பட்டர் மில்கில் ஆலோவேரா போட்டு குடிங்க. குடி ஆலோவேரா இருக்கே, பட்டர் இல்லையடா, பட்டர் தீர்ந்து போச்சு. பட்டரெல்லாம் ப்ரெட்டில் போட்டு போட்டு காலி பண்ணிட்டாங்க வீட்டில். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. வெல்கம் டு கோல்டு. உட்காந்தா ஒரு மாதிரி இருக்குப்பா, கொஞ்சம் காலை மடக்கிக்கிறேன். அம்மா இது ஒரு மாதிரி இருக்கு. இருங்க காய்ஸ், 1 மணி நேரம் 2 நிமிஷம் ஆயிருக்கு. கரெக்டான டைமிங் வந்துட்டோம். போன தீபாவளி தான் நிலம் ஓப்பன், கஞ்சி தொட்டி தான் நிலம். ஏண்டா அட பாவி, போன தீபாவளிக்கு எத்தனை வாட்டி வந்தேன், என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? பாப்ஸு, எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்தால் நீங்கள் சொல்லி கொடுத்த வைத்தியம் தான் ஒர்க் அவுட் ஆகுது. அதுதான் இப்போ பண்ண போகிறேன். அதை நான் இப்போ தடை விட்டேன்னா காலை தரையில் வைக்க முடியாது பட்டு. லைவ் முடிச்சுட்டு இவ்வளோ கிட்ட நெருங்கிட்டோம். ஃபினிஷிங் டச் கரெக்டாக முடிச்சுட்டு லைவ் முடிச்சுட்டு வந்துடுறேன். இன்றைக்கி சாங் இல்லையா? சாங்கா? ஆலோவேரா மோரில் போட்டு குடிக்க சொன்னார். மோருக்கு தயிர் இருக்கு, கொஞ்சம் நெய், மோரை ஆற்றிட்டு அதில் ஆலோவேரா ஒரு மூடி ஊற்றணுமா? ஆலோவேரானா என்னங்க? ஆலிவ் ஆயிலா? நான் சமைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமா அதுவா? ஆலோவேரா செடியில் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக எடுக்கணுமா? மிக்ஸியில் அரைச்சி மோரில் கலந்து அதெல்லாம் இப்போ ராத்திரியில் கை வைக்கக்கூடாதுடா. எங்கள் கடைக்கும் மட்டும் வாங்க ஓகேவா? நம்பர் அனுப்பவா? இதில் எதுவும் போட்டுற போகிறடா டே, இதில் எதுவும் போட்டுற போகிற? சோத்துக்கு அதான்டா ஆலோவேரா இருக்குது வீட்டில், நம்மக்கிட்ட தான் இருக்குது. கொல்லைப்பக்கம் செடியில் இருக்குது. ராத்திரியில் போய் என்னத்தை பறிக்கிறது? கையெல்லாம் நான் வைக்கவே மாட்டேன். ஆத்தி சரி ஓகே, முடியல. சிப்பி 922 கொடுக்கல் மழை யூடியூப்பில் மட்டுமே, வேறு எங்கேயும் கிளைகள் இல்லை. மெம்பர்ஷிப் ஆன் பண்ண போகிறேன், அதுக்காக வரமாட்டேன்லாம் யாரும் நினச்சிடாதீங்க. ஆன் பண்ண போகிறேன், சீக்கிரம் வந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா சேனலில்? சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கொடுத்துருங்க. சரி ஓகே, மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் காய்ஸ். நான் இப்போ லைவ் முடிச்சுட்டு ஓடி போய் கொஞ்சம் வெந்தயத்தை மட்டும் வாயில் போட்டுட்டு வந்து மெம்பர்ஷிப் ஆன் பண்ணுறேன். ரெஸ்டேடு அவ்வளோ தைரியமாக நீ போயிட்டு வந்துட்டாலும் போயிட்டு வருவே சொல்ல மாட்டேன். இங்கே எங்கே ஆஃபீஸ் ரூம் இருக்குன்னு கேட்பேன். உண்மையிலேயே உன் பேர் ஜனகராஜா இருந்தால் நான் கேட்பேன், ஜனகராஜா ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க ஸ்டாஃப் கிட்ட. அதுவும் அங்கே இருக்கோ அப்படிம்பாங்க. அப்புறம் ஒரு 100-200 கையில் அப்படி பதுக்கி அடியில் தள்ளிட்டு, இதில் எவன் ஜனகராஜன் கொஞ்சம் காமிக்கிறியா அப்படின்னு இவன் தான் காட்டுவா. ஒரு 500 ரூபாய் கையில் பதுக்கி இப்படி தள்ளிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜனகராஜ் யாரு காட்டு. வேலை முடிஞ்சிச்சு, புடவைய தள்ளிட வேண்டியதான். நான் தான் கடை முதலாளி நிலா. ஐயோ, நீ தான் முதலாளியா? கார்ல நிறைய தண்ணி ஊற்றி குடிக்கணும். நண்பா, இந்த நண்பனோட சின்ன ஒரு வேண்டுகோள், அந்த ஐடியை யாருக்கும் கொடுக்காத. நான் ஏன் சொல்கிறேன்னு உனக்கு புரியும். அந்த ஐடியா எனக்கே தெரியாது எத்தனை ஐடி இருக்குது நான் கொடுக்கறதுக்கு. எனக்கு ஒன்றும் புரியலையே தலை. அதில் மெசேஜை போட்டுவிடு. உன் சிரிப்பு அழகு. விடாமல் சிரிச்சா எப்படி வலிக்காமல் இருக்கும்? உண்மைதான் மன்னோ. செல்லோ, லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செப்பி 922 கொடைக்கோள் மழை யூடியூபில் மட்டும், வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. மீண்டும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். வாங்க, இப்போ வெரி ஹாட், வெரி ஸ்பெஷல் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ்லேயே பார்ப்பீங்க. நான் லைவ் இப்போ ஆன் பண்ணதும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரலைனாலும் சேனலுக்குள்ளனாலும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மேலே அந்த ரிங் ஓடிக்கிட்டு இருக்கும். லைவ் செக்ஷனில் வந்தீங்கன்னா க்ரீன் கலர் மெம்பர்ஷிப்னு காமிக்குமோ அதை தொட்டு உள்ளே வந்துடுங்க. ஆனால் இப்போ நான் கோல்டு ஆன் பண்ணுறதுனால சில்வர்காரங்க பார்க்கணும். சில்வர்காரங்களாம் சீக்கிரம் அப்கிரேட் பண்ணிவிட்டு வாங்க. சீக்கிரம்
சில்வரை விட வந்து கோல்டு எப்பவுமே கொஞ்சம் ஸ்பெஷல் கூடுதலாக இருக்கும். இன்னொன்று, இப்போ நான் லைவ் முடிச்சதுமே இந்த கோல்டோட லெவலை கொஞ்சம் கூட்ட போகிறேன் இப்போ. அதனால் இப்போவே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இருக்கிற லெவலை அப்படியே மெயின்டைன் ஆகும் 31 days. நான் இப்போ லெவலை கூட்ட போகிறேன், ஓகேவா? ஆமாம் பாப்ஸ், லெவலை கூட்ட போகிறேன். இப்போது ரொம்ப கம்மியாக இருக்குது கோல்டு. எல்லா சேனல்லையும் பார்க்குறேன் கோல்டே வந்து 1500 வச்சுருக்காங்க எல்லாருமே. நான் ஒருத்தி மட்டும் தான் 800 போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப லோ காஸ்ட்டாக இருக்குது. அதனால் நான் வந்து அந்த அளவுக்குள்ள நான் போகலை, அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வைக்க போகிறேன். ஆனால் வந்து இப்போ இருக்கிற கோல்டை விட ஃபஸ்ட்டு கூட ஆக போதும். ஓகே செல்லகுடேஸ், ஓகே. அப்புறம் அந்த நிலா முகவரி நோட் பண்ணிக்க வேண்டாம். இதில் போடாத ஜனகராஜ், இதில் போடாத ப்ளீஸ், இதில் போடாத. மோனி சூப்பர் சாட் பார்த்துட்டேன். மோனி தேங்க்யூ மோனி குட்டி. ஓகே சொல்லு தலை. ஆனால் புரியுற மாதிரி ஒரே டைப்பிங்கில் மொத்தத்தையும் போட்டுடு. இது எல்லாம் வேண்டாம். சரி வேண்டாம்னா கொடுங்க, திருப்பி கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. வெல்கம் டு கோல்டு குட்டி. வேண்டாம்னா கொடுத்துருந்தோங்க. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டெல்லாம் வச்சுருக்க கூடாது. நான் எப்படி கொடுத்தேனோ அதே மாதிரி வட்டியும் முதலும் கூட எனக்கு தேவையில்லைங்க. நான் போட்ட முதல்ல மட்டும் கொடுத்தா போதும். சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் ஜல்தி. இது எல்லாம் ரெஸ்ட் வேண்டாம், போய் ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் தெரியாது. இது வேண்டாம்னு சொன்னீங்களே, கொடுத்த பொருள் ஒருத்தவங்க வேணாம்னு சொன்னால் திருப்பி கொடுத்துணும்ல, கொடுங்கன்னு சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் கடன் நல்லா வளர்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, டக்கு டக்குன்னு கொடுத்துடணும். சீக்கிரம். நான் கொடுக்காதவர் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். எப்படி சூப்பர் சாட் வாபஸ் வாங்குது? சூப்பர் சாட்டெல்லாம் நான் கேட்கல, அதெல்லாம் கிடையாது. நான் கொடுத்த அது வேண்டாம் நீங்களே, அது எனக்கு இப்போ வரணும். என்ன இப்படி ரொம்ப இக்கட்டில் தள்ளாதடி. பப்ஸ் ரிட்டன் கொடுத்தா ஸ்டொமக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆகுமா? பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக நான் இந்த பெயின் கூட ஏற்றுக்க மாட்டேன்னா என்ன? தாட்டுவீங்க. அப்புறம் குட் நைட் நிலா. ஓ சரி, மெம்பர்ஷிப் பார்த்துட்டு போ ஷங்கர், மெம்பர்ஷிப்பை பார்த்துட்டு போ. சரி ஓகே செல்லக்கூடிய நாளைக்கு பார்க்கலாம். சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, நம்ம சேனல் வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாருமே மற வேண்டாம். குட் நைட் பவுசு, குட் நைட் தலை, குட் நைட் ட்ரீம், குட் நைட் மோனிக்குட்டி, சரோமா, குட் நைட். ஏ செல்லோ ஏ ஏ ஏ ஏ செல்ல. எனக்கு நீ தான் செல்லோ, உனக்கு நான் தான் செல்லோ. மம்மி செல்லம்மா, டாடி செல்லம்மா, மம்மி செல்லம்மா, டாடி செல்லம்மா. குட் நைட் தலை, குட் நைட். ராஜா ராஜனிந்த ராஜா. ஏய் நேற்று இல்லை நாளை இல்லை, எப்போ உண்டா ராஜா? நான் வரல மெம்பர்ஷிப்புக்கு. முதல்ல நீங்கள் தான் வரணும். இதைத்தான் எதிர்பார்த்தேன். அப்படியா? என்ன எதிர்பார்த்தீங்க? வரணும். சீக்கிரம் மெம்பர்ஷிப்புக்குள்ளே வந்துடணும். ரிங்டோனா வைக்க போகிறேனா? ரிங்டோனா இதை டாகெல்லாம் பின்னாடி துரத்தாமல் இருந்தால் சரிதான். கம் ஃபாஸ்ட். வந்துட்டேன். ஓகே கைஸ், பை குட் நைட். மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன். பாய்டா செல்லக்குட்டிஸ்டா, மீண்டும் நாளைக்கு வருகிறேன். ராஜா ஏ ராஜா
ராஜா. சரி, சரி, சரி. நாளைக்கு பார்க்குறேன்.